முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னிடம் பேசுவதற்காகவே உன் அப்பா நான் ஏக்கம் கொண்டு காத்திருக்கின்றேன். நான் சொல்வதை முழுமையாக கேட்டுவிட்டு பின்பு கடந்து செல் தங்கமே. என்னை புறக்கணிக்க வேண்டாம். நீ என்னிடம் பல விஷயத்தை பலவிதமாக வேண்டியுள்ளாய். அதில் உனக்கு எது முதலில் கிடைக்கின்றதோ அது திருப்தியாக எடுத்துக்கொள் தங்கமே. அதில் திருப்தி அடைந்து கொள். திருப்தியாக உணர்ந்து மேலும் உன் தேவைகளை தானாகவே நிறைவேற்ற உதவும் சக்தியாக இருக்கும். கிடைக்காத ஒன்றுக்காக திருப்தியற்று இருப்பது மேலும் எதிர்விளைவுகளை தான் ஏற்படுத்தும். உனக்கு நான் தருவதையும் உன்னை பாதுகாப்பதையும் உன்னால் உணர முடிகின்றதல்லவா? பிறகு எதற்காக நீ வருந்துகின்றாய்? உன் வினைகளை சரி செய்ய நானே வழிகாட்டுகின்றேன். நீ தீர்க்கும் வினை அளவிற்கு உனக்கு நன்மைகளையும் உன் அப்பா நானே தருகின்றேன். நான் தருவதை நீ புரிந்து கொண்டால் மேலும் உன்னுடைய வினை தீர்த்து இன்னும் நண்பர்களை கூடுதலாக பெறுவாய். முருகன் அருளால் நிறைவான மனதை பெறுகிறேன் என்று உன் மனதிற்குள் சொல். எல்லாம் நிறைவாய் கிடைக்கும். நேற்று நீ சிறப்பாக செயல்பட முயற்சித்தாய். பழக்கம் போல் முடங்கிவிடாமல் நேற்று நீ அர்ப்பணிப்போடு முயன்று செயல்பட்டாய். சரியாக நீ திட்டமிட்டு முடிக்க வேண்டியவற்றை முடித்தாய். உன் திறமை வெளிப்பட்டது. உன் திறமையோடு என் துணையும் அதில் இருந்தது. இன்றும் நீ சிறப்பாக செயல்படுவாய். நாளையும் சிறப்பாக செயல்படுவாய். உன்னுடைய பழைய வேகமும் விவேகமும் மீண்டும் திரும்ப ஆரம்பித்துள்ளது. நீ அவ்வளவு தான் என்று நினைத்தவர்கள் மத்தியில் நீ யார் என்பதை நிரூபிக்க ஆரம்பித்து உள்ளாய். உன் மனதின் தடைகளை தகர்த்து நீ யார் என்பதை உன்னால் செயல்படுத்த முடிகின்றதல்லவா? உன் உதவிக்கு சிலர் வருவார்கள். அந்த நேரத்தில் உனக்கு எது வேண்டுமோ அது தானாகவே வந்து சேரும். வாழ்வை நீ சரியாக பிடித்து கொள்ளும் வரை உனக்கான வாய்ப்புகள் உனக்கு மீண்டும் மீண்டும் வழங்கப்படும். என்னுடைய அருளால் உன் வாழ்விற்கு தேவையானவைகள் உனக்கு சரியான நேரத்தில் உன்னிடத்தில் நிச்சயமாக வந்தடையும். உதவி கிடைக்கவில்லையே, வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்று நீ புலம்பி தீர்த்த காலங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது. இனி உனக்கு என்ன தேவையோ அது தானாகவே வரும். உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கின்றார்களே என்று நீ ஒருபொழுதும் வருந்தாதே. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது. மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும். நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகின்றாய். அவ்வாழ்க்கை உனக்கு காலம் முழுவதும் தொடர்ந்து கிடைக்க உன் அப்பா நான் உனக்கு ஆசீர்வதிக்கின்றேன். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.